Namaste students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th maths example 3.70 and 3.71 பார்க்க போறோம். First example 3.70 solve னு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4 5ங்கற ஒரு காலம் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. First 2 1 1 2 இது வந்து first matrix, இதோட ஆர்டர் வந்து 2/2. அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா xy ன்னு இருக்கு. இதோட ஆர்டர் வந்து 2/1. அதாவது 2 ரோஸ் இருந்தா 2 காலம் இருந்தா செகண்டா உள்ள 2. அதான் இது வந்து ரோ, இது காலம். அதே மாதிரி இங்க 2 ரோஸ் இருக்கு 2, இங்க ஒரே ஒரு காலம் இருக்கனால 1 போட்டுருக்கோம். ஸோ இதோட ஆர்டர் 2/2, இதோட ஆர்டர் 2/1. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் சைட்ல போடுறேன் பாருங்க. இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்க போகுது பாருங்க. பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்கு இது ரெண்டும் சேமா இருக்கணும். இருக்கா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து இதோட காலமும் இது ரோவும் சேமா இருக்கு. இப்போ இது எந்த ஆர்டர்ல ஆன்சர் கிடைக்க போகுதுன்னா 2/1ங்கிற ஆர்டர்ல ஆன்சர் கிடைக்க போகுது. பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த 2 இந்த 1ங்கிற ஆர்டர்ல இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து 4 5ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு ரோ இது ஒன் டைம் எதுனா போதும் 2 1 1 2 ஒன் டைம் எழுதுனா போதும் சொன்னோம் இல்லையா. அந்த ஒன் டைம் எழுதுனா நம்ம இங்கே தான் எழுதணும் இல்லையா, தனித்தனியாக எழுதணும். அதுக்கு பேர் நான் இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் இது. ஸோ 2 × x இப்போ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். 4 5ன்னு போட்டுக்கலாம். 4 5 போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 × x 2x 2 × 1 x × 1 x. இப்போ வந்து பாக்ஸ் இருக்கிறனால இதெல்லாம் சேர்ந்து ஒரே சிங்கிள் எலிமெண்ட்டாக மாறப்போகுது. ஸோ x × 1 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ், அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ்னா ப்ளஸ் × ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். y × 1 y 2 × y 2y. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. இப்போ அது வந்து ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 4 5 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4 5. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் a11 வந்து இந்த a11க்கு ஈக்குவல். ஸோ 2x + y இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி x + 2y இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க இது ரெண்டுமே சேமா இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து சேமா மாறணும். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணோம்னா y-யோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா மாறிடும். ஸோ 1 × 2ன்னு போடுறேன். இப்படி ரவுண்டு போட்டால் ஈக்குவேஷனோட நேம் இது வந்து வெறும் நம்பர் தான். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, 2 2s are 4x. த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணணும். அந்த y-ல மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே பண்ணணும். 2 2s are 4x + 2 × y 2y இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8 இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8. அதே மாதிரி இங்கே போடுங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இதுவும் 2y இருக்கு, இதுவும் 2y வந்துருச்சுனால ஸோ அப்படியே எழுதிக்கலாம். x + 2y இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா சைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி கேன்சல் ஆகிடும். அப்போ 4xலேருந்து 1x போச்சுன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடச்சிச்சு. எக்ஸோட வேல்யூ 1. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் x இஸ் ஈக்குவல் டு 1 இன் 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 + 2y இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -1 ஆகும். அப்போது 5 - 1. அப்போது 2y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது y இஸ் ஈக்குவல் டு 4/2. y இஸ் ஈக்குவல் இந்த இன்ட்டு 2 அங்கே போனால் என்ன ஆகும், /2ஆக மாறிடும். ஸோ y-யோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. 2 2s are 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, y-யோட வேல்யூ 2. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போங்க, அதில் போய் போட்டுப்பாங்க. இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம், எதில் போனாலும் இந்த ஆன்சர் வரணும். 2 × 1 என்னது 2 ப்ளஸ் y-யோட வேல்யூ 2. ஸோ 2 2s are 4. 2 × 1 2. அப்புறம் y-யோட வேல்யூ 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 2 + 2 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். therefore the value of x and y are therefore x is equal to 1 and y is equal to 2 நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.71 பார்க்க போகிறோம். 3.71ல் 2 இருக்கு. அதாவது ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி அப்புறமே சியை பண்ண போகிறோம். ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. a × b × c
போட்டோம்னா கிடைக்கிற ஆன்சரும் பியோட சியை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஏயோட பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் சேமாக இருக்கும். சரி பாருங்க, ஏபி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏபியோட வேல்யூ, ஏயோட வேல்யூ என்னது 1 -1 2, பியோட வேல்யூ 1 2 1 -1 1 3. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே 2 ரோஸ் இருக்கு. இந்த ஒரு ரோவையும் இங்கே 2 காலம் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரோவை இந்த 2 காலம் கூட தனித்தனியாக மல்டி பண்ணணும். அதுக்கு நான் மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷனுக்கு மேட்ரிக்ஸே தூக்கி போடலாம், ரோ இன்ட்டு காலம் அப்புறம் ரோ இன்ட்டு காலம்னு. நான் அந்த மெத்தடில் போடாமல் வேற ஒரு மெத்தடில் போடுறேன். இங்கே பாருங்க, 2 rows 2 காலம் இருந்தால் இந்த ரோவை எத்தனை ட்ரிப் எழுதணும், 2 டைம்ஸ் எழுதணும் சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ 1 -1 2ன்னு ஒரு ட்ரிப்பும் இந்த காலமோட மல்டி பண்ணுறது இங்கே போட்டாச்சு. சரி, இது வந்து இந்த மெத்தட்லேயே போடலாமே, ஏன்னா இது ஒரு சிங்கிள் தானே இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது 1 2 1, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 -1 2. இது வந்து ரோவா, அடுத்த காலம் எழுதிக்கோங்க செகண்ட் காலம் -1 1 3. இது மட்டும் தான் இப்படி போட போகிறேன், மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு இந்த மெத்தட்லாம் சொல்லி தர போகிறேன். இங்கே பாருங்கள், 1 1s are 1 1s are 1, minus into minus, minus into plus minus, 2 1s are 2, அப்புறம் 2 into 1 2, plus into plus plus, 2 1s are 2, plus into plus plus. ஸோ ஃபஸ்ட்டு A11 கிடச்சிருச்சு. அடுத்தது 1 1s are 1, minus into plus minus, plus into plus plus, 2 1s are 2 போட்டாச்சு. அடுத்தது minus into plus minus, 1 1s are 1, minus into plus minus, 1 1s are 1, plus into plus plus, 2 3s are 6, 2 3s are 6. இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குது பாருங்கள், இது இந்த 2வையும் 1 ஆட் பண்ணால் 3, 3லேருந்து 2 போச்சுன்னா 1 கிடைக்குது. இது வந்து 2வா -2வா 4, 6லேருந்து -2 போச்சுன்னா 4. ஸோ 1 4ன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏபி இருக்குல்ல, அந்த ஏபியோடது வந்து ஏயோடது வந்து என்னது ஒரு ரோ 3 காலம். இது வந்து 1 2 3, அதே இங்கே 1 2 3 ரோஸ் 2 காலம், இது ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ ஏபி வந்து எந்த ஆர்டரில் கிடைக்கணும், 1/2ங்கிற ஆர்டரில் கிடைக்கணும். அதாவது ஒரு ரோ 2 காலம். இந்த பாருங்க, ஒரு ரோ 2 காலம் இருக்கா, கரெக்டாக கிடச்சிருச்சா? ஸோ 1/2ங்கிற ஆர்டரில் கிடச்சிருச்சு. அடுத்தது ஏபி இன்ட்டு சி போடலாம். ஏபி இன்ட்டு சி போட்டோம்னா ஏபியோட வேல்யூ 1 4ஆ, சியோட வேல்யூ பாருங்கள் 1 2 2 -1, 1 2 2 -1. இப்போது ஏபிசி நம்ம எப்படி எழுதலாம், இது ஒரு ரோ 2 காலம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ரோவை 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். இந்த ஒரே ஒரு ரோவை என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 1 4, திருப்பி இங்கே என்ன போடலாம் 1 4. இப்போது இந்த மெத்தடில் நான் போடலை, இது வந்து உங்களுக்கு பெரிய இடமே ஸ்பேஸே உங்களுக்கு முடிஞ்சிச்சு பாருங்க. அதனால் நான் வந்து இந்த மெத்தடில் போட போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ காலம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாக்ஸ் போட்டு எழுதிக்கிறேன் 1 2ன்னு. இந்த காலம் வந்து 2 -1 எழுதிக்கிறேன், 2 -1 எழுதிக்கிறேன். இது வந்து ப்ராக்கெட் வந்து மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட் அவசியம் இருக்கணும். ஸோ 1 1s are 1, plus into plus plus, 4 2s are 8. அதே மாதிரி 2 1s are 2, minus into plus minus, 4 1s are 4. ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 9 -2ன்னு கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது 9 -2. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படின்னா ஏபியோட ஆர்டர் வந்து ஏபியோட ஆர்டர் என்னது, ஏபி இன்ட்டு சினா ஏபியோட ஆர்டர் வந்து 1/2வா, சியோட ஆர்டர் 2/2வா, சியோட ஆர்டர் 2/2வா. ஸோ 2/2ன்னு எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ 2 காலம் கிடைக்கணும். ஆன்சர் என்ன கிடைக்கணும், ஒரு ரோ 2 காலம் கிடைக்கணும், கிடச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு ரோ 2 காலம் கிடச்சிருச்சா? ஸோ 1/2ங்கிற ஆர்டரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஏபி இன்ட்டு சி நம்ம போட்டாச்சு, ஏபி இன்ட்டு சி போட்டாச்சு. அதோட ஆன்சர் ஏபி இன்ட்டு சி நல்லா பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஏபி இன்ட்டு சி போட்டுட்டு அதை நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு, இதாவது ஃபஸ்ட் ஒன். இதே ஆன்சர் நமக்கு செகண்ட் சைட் போடும்போது வரப்போகுது. இந்த பக்கம் போட்டுக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் இங்கேயே போடுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்குது, பிசி இருக்கா? பியோட வேல்யூ என்னது 1 -1 2 1 1 3. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 2 -1. ஓகேவா?
இப்போ எத்தனை ரோ இருக்குது? 3 rows இருக்குது, பட் 2 columns தான் இருக்குது இங்கே. ஸோ இந்த ஒவ்வொரு ரோவையும் 2 columnsக்கு 2 times எழுத போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணுறோம்? 1 minus 1. திருப்பி என்ன பண்ணுறோம்? 2 column இருக்கிறனால இங்கே திருப்பி எழுதிக்கிறோம் 1 minus 1. அதே மாதிரி செகண்ட் ரோ 2 1. இங்கே என்ன பண்ணுறேன்? 2 1. அதாவது ரோவாகவே எழுதிக்கிறோம். அப்புறம் 1 3. திருப்பி இங்கே என்ன பண்ணுறேன்? 1 3 எழுதிக்கிறேன். ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலமை டாப்பில் தூக்கி எழுதிக்கிறேன். இது மாதிரி போட்டால் நமக்கு ஸ்பேஸ் பத்தாது இல்லையா? ஸோ நான் வந்து இந்த பாக்ஸை அந்த ஃபர்ஸ்ட் காலமை வந்து இங்கே பாக்ஸ் போட்டு எழுதிக்கிறேன். 1 2. செகண்ட் காலம் தள்ளி போட்டுக்கோங்க, 12 கிடையாது, இது 1 2. அடுத்தது இங்கே 2வும் இங்கே -1 வருது. 1 1s are 1, 1 1s are 1. அடுத்தது 1 into 2 2, 1 into 1 1, plus into minus minus, plus into plus plus, plus into plus plus. 2 1s are 2, 2 1s are 2, 2 3s are 6. bracket போட்டுக்கலாம். அடுத்து 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. minus into minus plus. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் வந்துருந்தீங்க. minus into minus plus, plus into minus minus, plus into minus minus, minus into plus minus. 1 1s are 1, 1 1s are 1, 1 3s are 3. ஸோ இதில் ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க. 2லேருந்து 1 போச்சுன்னா -1, 2வையும் 2வையும் ஆட் பண்ணால் 4, 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 7, 2ஓட 1 ஆட் பண்ணால் 3, 4லேருந்து 1 போச்சுன்னா 3, 3லேருந்து 2 போச்சுன்னா -1. இதோட ஆர்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிசியோட ஆர்டர் 3 rows 2 column. இதோட ஆர்டர் வந்து 2 by 2. ஸோ இது ரெண்டும் சேம் ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? ஆன்சர் எப்படி கிடைக்க போகுது? 3 by 2ங்கிற ஆர்டரில் கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், 3 rows இருக்கா, 2 column இருக்கா, ஸோ 3 by 2ன்னு கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிசியை ஏயோட மல்டி பண்ண போகிறோம். பிசி என்ன பண்ண போகிறோம்? ஏயோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிசி இன்ட்டு ஏ வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. பிசி இன்ட்டு ஏ, இது வந்து நம்ம போடுறது ரைட் ஹேண்ட் சைடோட தான். பிசி இன்ட்டு ஏ, ஏயோட வேல்யூ 1 -1 2, பியோட வேல்யூ -1 3 4 3 7 -1. பண்ணலாமா? பாருங்க, இங்கே 2 column இருக்கு, இங்கே 2 column 2 times எழுதிக்க போகிறேன். 1 -1 2, 1 -1 2ன்னு போட்டுக்கோங்க. 1 -1 2, 1 -1 2ன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் காலம் என்னன்னு சொல்லுங்க. -1 4 7ஆ, -1 4 7, -1 4 3 3 1 3 3 -1 3 3 -1. இப்போ பாருங்க, -1 into +1 -1, plus into minus minus, 4 1s are 4, plus into plus plus, 4 7 2s are 14. ஓகேவா? அடுத்தது இங்கே வாங்க, 3 1s are 3, plus into minus minus, 3 1s are 3, plus into minus minus, 2 1s are 2. ஸோ இதில் ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5, 40லேருந்து 5 போச்சுன்னா 9, 40லேருந்து 5 போச்சுன்னா 9. இங்கே வந்து 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? -2 கிடைக்குது. ஸோ இது வந்து செகண்ட். ஏ இன்ட்டு பிசி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஆன்சர், இது செகண்ட் ஆன்சர், லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர் ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு அப்புறம் இங்கே போட்டு காமிக்கிறேன் இருக்கிற ஸ்பேஸில். இதுக்கப்புறமே இது போடணும், அதுக்கப்புறமே இது போட போகிறோம். பாருங்க, இப்போ 1 2 ஈக்குவலாக இருக்கா? 1 is equal to 2. ஸோ ஏபி இன்ட்டு சி. பாருங்க, ரெண்டுமே 9 இருக்குது, -2 இருக்குது. கரெக்டாக இதுவும் வந்து 1/2ங்கிற ஆர்டரில் கிடச்சிருச்சு. ஸோ ஏ இன்ட்டு பிசியும் கரெக்டு தான்.